ரோபோ சங்கர் ஒரு உன்னதமான மனிதர். சின்ன வயசுலேயே கலைமாமணி விருது பெற்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதர். 46 வயசுக்குள்ள 18,500க்கும் மேல உள்ள ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி மக்களை எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சிருந்த ஒரு மிக உன்னதமான மனிதர். எப்படி இறந்தார்? கல்லீரல் பாதிப்பு, சாராயத்தினால் வந்த விளைவு. ரோபோ சங்கர் அவர்களே ஒரு பேட்டியில ஒண்ணு சொல்லியிருக்காங்க, சாராயம் குடிக்காதீங்க, சாராயம் குடிச்சு 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 குடிச்சுதான் என்னுடைய உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு. ஏற்கனவே சாராயம் குடிச்சு ரொம்ப உடம்பு பிரச்சனையாகி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டிலேயே ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு ரெக்கவர் ஆகி வெளியில வரும்போது கொடுத்த பேட்டி. இப்ப மறுபடியும் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இறைவனடி சேர்ந்துட்டாங்க. அவர் சொல்லியிருக்காரு, நான் உலகத்துல பார்க்காத சரக்கு கிடையாது, டேஸ்ட் பண்ணாத சரக்கு கிடையாது, பார்க்காத பாட்டில் கிடையாது அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இப்படியெல்லாம் இவ்வளவையும் குடிச்சதுனாலதான் என்னுடைய உடம்பு இவ்வளவு மோசமான நிலைக்கு போயிருக்குன்னே அவர் சொல்லியிருக்காரு. மருத்துவ உலகமே சொல்றாங்க கல்லீரலும் கணையமும் பாதிக்கப்படுறதுக்கு கெட்ட பழக்கத்திலையும் சரக்கடிக்கிறது முக்கியமான காரணம், சாப்பாட்டு முறையை சரியா நம்ம கடைபிடிக்காததும் ஒரு காரணம் அப்படின்னு மருத்துவ உலகமே சொல்றாங்க. அதையே தானே நானும் சொல்றேன். சரக்கு அடிச்சீங்க அப்படின்னா, சரக்கு அதிகமா அடிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய கல்லீரல் பாதிக்கப்படும், கணையம் பாதிக்கப்படும். சாப்பாட்டு முறை சரியில்லை அப்படின்னா உங்களுடைய உடம்பு வியாதிகளுக்கு வழி கொடுக்கிற வாசலா மாறிடும். கல்லீரலும் கணையமும் பாதிக்கப்பட்டு நம்மளும் சாகணுமா? சாப்பாட்டு முறை சரியா பயன்படுத்தல, சரியா கடைபிடிக்கல அப்படின்னா நமக்கும் இறப்பு கூடிய விரைவில் இருக்கும். சாப்பாட்டு முறை மூலமா உங்களுடைய கணையத்தையும் கல்லீரலையும் ரீஜெனரேட் பண்ணலாம். சாப்பாட்டு முறை மூலமாக உங்களோட குடிப்பழக்கத்தை 100% அடியோட விரட்டலாம். தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.